அனைவருக்கும் வணக்கம். 2025 மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த பதிவு. நீட் யூஜி 2025 நீட் தேர்வில் எவ்வளவு மதிப்பெண் எடுத்தால் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். நீட் யூஜி 2025 நீட் தேர்வு எழுதுவோர் கவனத்திற்கு. தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் எவ்வளவு மதிப்பெண் வரை எம்பிபிஎஸ் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்? முழு விவரம் இந்த பதிவில் பார்ப்போம். நீட் தேர்வு இன்னும் ஒரு மாதத்தில் நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தால் எம்பிபிஎஸ் இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது என்பதை இப்போது பார்ப்போம். இளங்கலை மருத்துவ மாணவர்கள் சேர்க்கைக்கு தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு எனப்படும் நீட் தேர்வு நீட் யூஜி தகுதி பெற வேண்டும். இந்த ஆண்டு நீட் தேர்வு மே 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்கான விண்ணப்ப பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் 23 லட்சத்திற்கு அதிகமான விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கை பெற கடும் போட்டி நிலவுகிறது. மேலும் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கும் மாணவர்களிடையே போட்டி நிலவுகிறது. இந்த நிலையில் தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் எந்த கட் ஆஃப் வரை எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். இது தொடர்பாக யூனிக் அகாடமி யூடியூப் சேனலில் இப்பொழுது நான் வெளியிடப்பட்டுள்ள இந்த கட் ஆஃப் பற்றி முழுமையாக பார்த்து பயன்பெறலாம். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் பொது பிரிவு 650க்கு மேற்பட்ட மதிப்பெண் எடுத்தால் சாதாரணமாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பிசி 620க்கு மேற்பட்ட மதிப்பெண் எடுக்க வேண்டும். பிசிஎம் 615க்கு மேற்பட்ட மதிப்பெண் எடுக்க வேண்டும். எம்பிசி 610க்கு மேற்பட்ட மதிப்பெண் எடுக்க வேண்டும். எஸ்சி 535க்கு மேற்பட்ட மதிப்பெண் எடுக்க வேண்டும். எஸ்சிஏ 495க்கும் மேற்பட்ட மதிப்பெண் எடுக்க வேண்டும். எஸ்டி 500க்கும் மேற்பட்ட மதிப்பெண் எடுக்க வேண்டும். இந்த ஆண்டு சென்ற ஆண்டு கம்பேர் பண்ணும் பொழுது மொத்தம் விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் அடிப்படையில் இந்த மதிப்பெண்ணுக்கு கூடுதலாக எடுக்கும் மாணவர்களுக்கு வாய்ப்பு உள்ளது. இதேபோல் தேர்வு எழுதி முடிக்கும் பொழுது கரெக்டான கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுவோம். பட் இப்போ ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் படிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காக இந்த கட் ஆஃபை நான் இந்த யூடியூப் சேனலில் பதிவிட்டிருக்கேன். மாணவர்கள் இப்போ இந்த மதிப்பெண்ணுக்கு மேலே எடுக்கணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் படித்து மதிப்பெண் எடுங்க. அதே மாதிரி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கான எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் பொது பிரிவு 650 to 600, அதாவது 600லிருந்து 650 வரைக்கும் இருந்தால் பொது பிரிவு தனியார் மருத்துவக் கல்லூரியில் 50% உங்களுக்கு சீட் இருக்குல்லையே, அதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிசி 590லிருந்து 620 வரை மதிப்பெண் எடுப்பவர்களுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது. பிசிஎம் 585 முதல் 615 வரை இந்த மதிப்பெண் உள்ளவர் மாணவர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கு தகுந்தவாறு நீங்கள் படிக்க வேண்டும். அதே மாதிரி எம்பிசி 580 முதல் 610 மதிப்பெண் உள்ள மாணவர்கள் தனியார் அரசு ஒதுக்கீடு தனியார் மருத்துவமனையில் கல்லூரியில் படிக்கிறதுக்கு இந்த மதிப்பெண் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் எஸ்சி 500 to 535 இந்த மதிப்பெண் தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு இந்த ஆண்டு கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி எஸ்சிஏ 470 to 495 மதிப்பெண் வரை இந்த ஆண்டு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எஸ்டி 480 to 500 மதிப்பெண் தனியார் மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு கட் ஆஃப் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் இறுதியானது அல்ல. இதைவிட கூடவோ குறையவோ செய்யலாம், பெரும்பாலும் குறைய வாய்ப்பில்லை. ஏன்னா ஆண்டுதோறும் இந்த நீட் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லோருமே வருஷம் நீட் தேர்வுக்கு படிக்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிறது. அதே போல் இந்த ஒரு மாதம் படிக்கிற மாணவர்கள்
விட ஒரு ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டுகள் படிக்க இன்றைக்கி தயாராக இருக்காங்க. சென்ற ஆண்டு கூட பார்த்திங்கன்னா 720க்கு 720 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வர்றப்போ 710க்கு மேலே 715க்கு மேலே 700க்கு மேலெலாம் சாதாரணமாக மதிப்பெண் எடுக்கிற அளவுக்கு மாணவர்கள் ரெடியாக இருக்காங்கன்னா அது 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு அப்படின்னு சொல்லி படிக்கிறவங்க. லாஸ்ட் டைம் 2 ஆண்டு படித்தவர்கள் தான் அதிகமாக மதிப்பெண் எடுத்திருந்தாங்க ஓராண்டு படித்த மதிப்பெண்களை மாணவர்களை விட. ஸோ அதனால் நம்ம ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு நம்ம 2 வருஷம் 3 வருஷம் நம்ம எப்படி படிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த நீட் தேர்வு அப்படின்றது ஒரு மாதம் இந்த கிராஸ் கோர்ஸ் படித்து பாஸ் பண்ணுறதுன்றது 99% முடியாத காரியம். ஏன்னா அவங்க சப்ஜெக்ட் படித்து முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்து இந்த என்ட்ரலி நீட் கோர்ஸை வந்து படிக்கிறதுக்கான நேரங்கள் வந்து கண்டிப்பாக இது பத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே அவங்க சிபிஎஸ்சிலாம் படித்து முன்னாடியே வந்து அவங்க +1 +2 இருந்தே படிச்சுட்டு இருக்காங்கன்னா இந்த 1 மந்த் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது இப்போ புதுசாக தொடங்குகிற மாணவர்கள் இந்த 1 மாதத்தில் படித்து வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் கம்மி தான். அதே போல் 1 ஆண்டு படிக்கிறவங்க நல்லா வரலாம். அதை எந்தளவுக்கு கடின உழைப்பு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். 1 ஆண்டு எழுதி கிடைக்கலையா 2வது ஆண்டு 3வது ஆண்டு. ஏன்னா நீட்டுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது, யார் வேணாலும் எழுதலாம். அதனால் வந்து நான் நீட்டில் வந்து படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல காலேஜில் சேர்ந்து கவர்மெண்ட் ஃபீஸ்லேயே படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டுன்னு கவலையே பட வேணாம். தொடர்ந்து படித்து இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். இப்போ ஒவ்வொரு ஆண்டுகளும் மாணவர்கள் எப்படி வர்றாங்கன்றது நீங்கள் பார்ப்பீங்க. தங்களால் வந்து நீட்டு நான் டாக்டர் தான் ஆகணும்னு நினச்சா சாதாரண குடும்பத்தில் இருக்கிற மாணவர்கள் கூட இன்றைக்கி வந்து இந்த மாதிரி 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு படித்து நம்ம நீட் தேர்வுக்கு வரலாம். அதுக்கு மேலே படிக்கிறவங்களும் இருக்காங்க. 4வது ஆண்டும் படிக்கிறாங்க. என்னுடைய லட்சியமே நான் வந்து டாக்டர் தான். நான் நீட் தேர்வில் முழுக்க நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு படிங்க. ஒரே முறையில் எழுதி பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடியலையா அடுத்தடுத்து எழுதி பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாத நீட் தேர்வு படிக்கிற மாணவர்கள் துல்லியமாக, ஏன்னா அந்த இலக்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கிடைக்கும் போது சந்தோஷமாக எடுத்துக்கலாம். கிடைக்கலனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்க, எதில் நல்லா நம்ம படிக்கணுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படித்து நீங்கள் வந்து மெரிட்டில் வரலாம். மெரிட்டில் வரணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இந்த பதிவு நான் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து யூடியூப் சேனலில் இப்போ நீட் சம்மந்தமான ஒவ்வொரு காலேஜ்லேயும் எப்படி லாஸ்ட் டைம் நீட் இருந்த மதிப்பெண் அடிப்படையில் போட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது கல்வியாளர் முனைவர் ஜெய கோவிந்தராஜ், யூனிக் அகாடமி சேர்மன். நன்றி, வணக்கம்.